இந்த மாதிரி யூஸ்டு கோன்ஸ், எக்ஸ்பயர்டு கோன்ஸ் எல்லாம் தூக்கி தூர போட்டுறாதீங்க. இதை எப்படி ரீயூஸ் பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோன்ஸோட டிப்ஸை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க பேஸ்டெல்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எடுத்துக்கோங்க. இதில் யூஸ் பண்ணாத கோன்ஸ்லாம் 1 இயர் மேலே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். அது இப்போவும் ஸ்டெயின் கொடுக்குதான்னு லைட்டாக செக் பண்ணி பார்த்தேன். எப்படியும் வராதுன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு டெஸ்டிங். அண்ட் எடுத்த பேஸ்டெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைனா ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எனக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக வேணுங்கிற மாதிரி இருந்தது, ஸோ அதுக்காண்டி நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டெயின் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். ஸ்டெயின் சுத்தமாக வரலை, லைட்டாக ஆரஞ்சு கலரில் இருந்தது. பட் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. மிக்ஸ் பண்ண பேஸ்ட்டை எல்லாம் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பைப்பிங் பேக்கில் இருக்க பேஸ்டெல்லாம் இந்த மாதிரி ரோல்டு கோன்ஸில் போட்டு சீல் பண்ணிடுங்க. நல்லா சீல் பண்ண கோன்ஸை நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் கோனாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மெஹந்தி ரிலேட்டட் வீடியோ வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.